This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா. நம்ம சேனல்ல ஏற்கனவே பண்டிகை நாட்கள்ல நம்ம பூஜை அறையை எப்படி சுத்தம் பண்ணணும்னு நான் நிறைய பதிவு கொடுத்துருக்கேன். ஆனா இந்த பதிவுல நம்ம சாதாரண நாட்கள்ல நம்ம பூஜை அறையை எப்படி பராமரிக்கிறது, விளக்குகள் எல்லாம் எப்படி சுத்தம் பண்ணணும், நம்ம பூஜை அறை எப்படி இருந்தா நேர்மறை ஆற்றல், தெய்வீக சக்தி, லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். அதோட தீபாவளியும் வரப்போகுது. லக்ஷ்மி குபேர பூஜைக்கான பதிவும் நான் என்னுடைய சேனல்ல கொடுத்துருக்கேன். அதை தொடர்ந்து மகாகந்த சஷ்டியும் வரப்போகுது. இது ரெண்டுக்குமான பதிவை நான் ஏற்கனவே என்னோட சேனல்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. அதுல நிறைய பேர் நிறைய சந்தேகங்களும் கேட்டிருந்தீங்க. இந்த பதிவுல முடிஞ்ச வரைக்கும் அந்த கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல ட்ரை பண்றேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு வீடு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கிறதுக்கு காரணமே அந்த வீட்டுடைய பூஜை அறை தான். நம்ம வீட்டு பூஜை அறையில நாம வச்சு வழிபடும் சுவாமி படங்கள் மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்தும் பொருட்களும் கூட ரொம்பவும் முக்கியமானது. இந்த பொருட்களுக்கு எந்த அளவுக்கு தெய்வத்துடைய அருளை வழங்குற சக்தி இருக்கோ அதே அளவுக்கு அதை தடுக்கிற சக்தியும் இருக்கும். கவனக்குறைவா நாம நம்ம வீட்டு பூஜை அறையில வைக்கும் சில பொருட்களால வீட்டுல எதிர்மறை ஆற்றல் உருவாகி பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு தருவதாகவும் அமைஞ்சிடும். நம்ம வீட்டு பூஜை அறைய நாம எப்பவுமே சுத்தமா பராமரிக்கணும். இந்த மாதிரி செஞ்சாலே நம்ம வீட்டுல எப்பவுமே மகாலட்சுமி நிலை கொள்வா. அதுக்கு கண்டிப்பா நம்ம வீட்டு பூஜை அறைய நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்தணும். படத்துல இருக்கிற தூசி, கீழே மேடையில இருக்கிற தூசி எல்லாம் தட்டி விட்டு காஞ்ச பூக்களை எல்லாமே நம்ம தினமும் மாத்திடணும். இந்த காஞ்ச பூக்கள் எல்லாம் நிறைய பேர் சுத்தப்படுத்திட்டு ஒரு கவர்ல போட்டு பூஜை அறையிலேயே ஒரு ஓரத்துல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுனால இது எல்லாமே எதிர்மறை ஆற்றலை நமக்கு உருவாக்கிடும். நான் எங்க வீட்டு பூஜை அறையில தினமும் பூ மாத்திருவேன். இந்த மாதிரி மாத்திர பூக்கள் நல்ல நிலையில இருந்தா அதை அப்படியே தூக்கி போட்டுற மாட்டேன். எங்க வீட்டுல இருக்கிற உருளியில தண்ணி ஊத்தி இந்த பூக்களை ஒரு நாளைக்கு நான் அப்படியே போட்டு வச்சிருவேன். இது எப்படி நாம சுவாமிக்கு போட்ட பூ மாலைய நம்ம வீட்டு நிலைவாசல்ல போடுறோமோ அதே மாதிரி தான். லாஸ்ட் டைம் நான் இந்த லக்ஷ்மி படத்துக்கு பஞ்சு மாலை சாத்தும் போது நிறைய பேர் எதுக்காக இந்த பஞ்சு மாலை சாத்திருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த பஞ்சு மாலை சாத்தும் போது இது அந்த கடவுளுக்கு வஸ்திரம் தரிக்கிறதுக்கு சமமாகும். அதனால விசேஷ நாட்கள்ல இந்த மாதிரி பஞ்சு மாலை நாம சார்த்தலாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நாம ஒரு 2 நாள் தொடக்கலன்னா கூட அதுல தூசி உட்காந்துரும். அதனால நாம ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை ஒரு துணியை வச்சு அந்த படத்தை தொடச்சு விட்டுறலாம். வாரத்துக்கு ஒரு முறை நாம எல்லா படங்களையும் எடுத்து அவசியமா துடைக்கணும். அந்த மாதிரி துடைக்கும் போது முக்கியமா படத்துக்கு பின்னாடி இருக்கிற தூசி எல்லாம் நம்ம துடைக்கணும். பூஜை அறையில மேல எல்லாம் ஒட்டடியும் பிடிக்காத மாதிரி நம்ம அப்பப்போ சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க அடிக்கடி பூஜை அறைய சுத்தம் செஞ்சா லக்ஷ்மி தங்க மாட்டான்னு. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. லக்ஷ்மிக்கு பிடிச்சதே சுத்தம் தான். அதனால நம்ம வீட்டாகட்டும் நம்ம பூஜை அறையாகட்டும் நம்ம கண்டிப்பா சுத்தமா வச்சிருக்கணும். பூஜைனாலே நாம அந்த கடவுளை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம்னு தான் அர்த்தம். சாதாரணமாவே நாம யாராவது வீட்டுக்கு வந்தா வீட்டை சுத்தமா வைக்கணும்னு நினைப்போம். அப்போ நம்ம வீட்டுல கடவுள் வாசம் செய்யணும்னா நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கணும். நான் எங்க வீட்டு பூஜை அறையை எப்பவுமே சுத்தமா தான் வச்சிருப்பேன். அதுவே எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி சுவாமி விக்கிரகங்கள் இருக்கிற தட்டுல இருக்கக்கூடிய அரிசியை நாம தினமும் மாத்த தேவையில்லை. வாரம் ஒரு முறை மாத்தினா போதும்.